சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான மேலும் தகவல்கள். கடந்த 1996 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரைக்கும் அமைச்சராக பதவி வைத்த MRK பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக 21 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாகவும், அதே போல 2006 முதல் 2011 ஆண்டு காலத்தில் அமைச்சராக பதவி வைத்த போது 3 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாகவும் MRK பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வழக்குகளை பதிவு செய்திருந்தது. இந்த வழக்குல MRK பன்னீர்செல்வம், அவருடைய மனைவி, மகன் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக சேர்க்கப்பட்டு இந்த 2 வழக்குகளையும் விசாரித்த கடலூர் நீதிமன்றம் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 3 பேரையும் இந்த 2 வழக்குகளிலும் இருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த 2 உத்தரவையும் எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மறு ஆய்வு மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இன்றைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளித்திருக்கிறார். அவர் தன்னுடைய தீர்ப்புல லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த 2 மறு ஆய்வு மனுக்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை இந்த சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த 2 உத்தரவுகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிராக 2 வழக்குகளிலும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் இந்த வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய MP MLA-க்களுக்கு எதிரான சில வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.